அதாவது நீங்கள் மலைகளில் மாநாடு நடத்துகிறீங்க, ஆடுக்கு மாநாடு நடத்துகிறீங்க, ஆடு மாடு மேய்க்க மாநாடு நடத்துகிறீங்க. இதெல்லாம் வந்து வெளியில் ஒரு கவரக்கூடிய விஷயமா தெரிந்தாலும், இதனால் என்ன பயன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை இதை மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். ஏன்னா மலை என்பது நீங்கள் உருவாக்க முடியாது. மலை வந்து இயற்கை கொடுத்த கொடை. அந்த இயற்கை கொடை இருந்தால் தான் இங்கே மழை பெய்யும். இங்கே மழை பொழிவு இருந்தால்தான் விவசாயம் நடக்கும். இங்கே விவசாயம் நடந்தால்தான் இந்த மக்கள் ஆரோக்கியமாக உயிர்ப்போட வாழ முடியும். எந்த ஒரு தொழிலுக்கும் உங்களுக்கு இழப்பு இருக்குது, ஆனால் விவசாயத்துக்கு இல்லை. அதுதான் நாங்கள் விவசாயத்தை காக்கணும். அப்போ விவசாயம் காக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் நீர் ஆதாரம். அந்த நீர் ஆதாரம் எங்கேருந்து வரும்? மலைகள்லேருந்து தான் வரும். நீங்கள் மலைகளை வந்து நொறுக்கி வந்து எம்சாண்ட் விற்றுட்டு அதையும் அழிச்சிட்டு ஆறு அழிச்சிட்டிங்க. ஆறுகள் 36 ஆறுகள் தமிழ்நாட்டில் 36 ஆறுகள் செத்து போச்சு. செத்து போச்சுன்னா எப்படி செத்து போச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்கா, ஒரு வறட்சி பனைமரம் வந்து ஒரு வறட்சி தாவரம். அந்த வறட்சி தாவரம் பாலைவனத்தில் வளராது. ஆனால் ஆற்று ஓரங்களில் நிற்கின்ற பனைமரம் பட்டு போய் காஞ்சி விழுதுனாக்கா என்ன காரணம்? அந்த ஆறு செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ இதை அழித்தது யார்? இந்த மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கு அதை பற்றியான விழிப்புணர்வு இல்லை. அப்போது இங்கே உள்ள அரசியல்வாதிகளில் இப்போ வந்து தட்டி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. அப்போது இந்த ஆறுனுடைய இந்த மணலினுடைய அவசியத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லி, அப்போது அதை வந்து அந்த அரசியல்வாதிகளை தட்டி கேட்டு தங்களுடைய இயற்கை வளங்களை இந்த பொதுமக்களே காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அரசியல் வகுப்பு தான் நாங்கள் எடுக்கிற இந்த கூட்டங்கள். ஒரு விழிப்புணர்வு கூட்டங்கள் தான். இதை பற்றி அக்கறை இல்லாமல் வெறும் மழை தானே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை, இது மழை இல்லை, இது மழை அப்படின்றத அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் மழையை வந்து வர வைக்கிறது. அந்த மலைகள் தான் மழையை வர வைக்குது. அது இருந்தால்தான் நீர் ஆதாரம். நீர் ஆதாரம் இருந்தால்தான் விவசாயம். அனைத்து உயிர்களுக்குமே நீர் ஆதாரம் அதுதானே. இப்போ நமக்கு வந்து ஏதோ நிலத்தடி நீரை வந்து இல்லை தாமிரபரணி ஆற்று நீரை களவாடி வந்து அவன் வந்து போத்தலில் அடைச்சி விற்கிறான். அதை நம்ம வாங்கி குடிச்சிடுறோம். இப்போ இருக்கிற மற்ற உயிரினங்களுக்கு ஏது நீர்? அது எந்த கடையில் போய் அக்வாஃபினா வாங்கி குடிக்கும், கிண்ட்லே வாங்கி குடிக்கும் இல்லையா? அப்போ அதுங்களுக்கான நீர் ஆதாரமும் இதில் தானே இருக்குது. அப்போ இந்த உயிரினங்கள் எல்லாம் மனிதன் இல்லாமல் இந்த உயிரினங்கள் வாழ்ந்துடும். இந்த உயிரினங்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அப்படி என்று அந்த விழிப்புணர்வை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாடுகளை நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் போடுவோம். இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டியது ஒரு இனத்தினுடைய தலைவனுக்கான கடமை, அடிப்படை கடமை. அந்த கடமையை அண்ணன் செந்தமிழ் சீமான் மிகச்சிறப்பாக செய்துட்டு இருக்காரு.